மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். உல்லாசப்பூவாகிறோம் anytime ஜில்லாகி ஜில்லாகி many time ரெயின்போ சாலையில் சின்ன சின்ன பௌர்ணமி தித்திக்கிற ரசனைகள் தீராதே பீச் மணல் சுடவில்லை காதலர்கள் நடக்கையில் முட்டுவிடும் பூக்களே குட் மார்னிங் கேண்டில் டின்னர் போலாச்சு விண்மீன் கூட்டம் இரவில் ஹார்ட்டின் உள்ளே பட்டர்ஃப்ளைஸ் காதல் செய்யும் உறவில் உல்லாகி உல்லாகி உல்லாசப்பூவாகிறோம் anytime. நீங்களா எனக்கு அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டேன். மகேஸ்வரிக்கு பாசத்தை ஊட்டிதான் வளர்த்தேன். ஒரு நிமிஷத்துல வேணா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலையா? என்ன சிரிக்கிறேன்? மகேஸ்வரியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் மகேஸ்வரியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. சாரி சார். என் ஃப்ரெண்டு நல்லவன் தான். விஆர்எஸ்ல போறதுக்கு முன்னாடி அவனை நான் விசாரிச்சுக்கணும் சார். எல்லாம் என்னோட ஃபேட் சார். எல்லாம் என்னோட ஃபேட் சார். ப்ளீஸ் சாரு சார்னு கூப்பிடுறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட மனசு வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மகேஷ்னாவது என்ன கூப்பிடலாமே. இப்ப என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்றது? அவனை பத்தி டீடைல் எதுவும் தெரியலையா? அந்த வீட்டை நீங்க பிளட்ஜ் பண்ணிட்டு தானே லோன் கொடுத்திருப்பேள். அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனே இல்ல. அவன் பெரிய ஃப்ராடு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி. ரொம்ப சிக்கலான கேஸ். நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்தாகணும். அமௌண்ட் 30 lakhs. 30 லட்சமா? ஈஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன்? இப்பவே கட்டணுமா? ஆஸ் பர் ரூல்ஸ் இமிடியேட்டா ரெக்கவரி தான். பட் நான் உங்களுக்கு டைம் வாங்கி தரேன். நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. லீகல் நோட்டீஸ் வராம நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன மாமா இது? நீங்க போய் என்கிட்ட மாமா நீங்க தைரியமா இருங்க மாமா, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அப்புறம் வீட்டுல அத்தை அபி எல்லாருமே சௌக்கியமா? இந்த மனுஷன் ரோசத்தை மட்டும் விடவே மாட்டாரே. சார் மேனேஜர் கூப்பிடுறாரு. ஹாய் டார்லிங். அட்டிச்சனா? ஏன் பொண்டாட்டி பக்கத்துல என்ன வேலை? போ. அப்புறம் வீட்டுக்கு அப்படியே ஏர்லியரா வந்துட்டா போல இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ஸ்ட்ரைட் டிரைவா? என்ன கேட்ட? முழுசா 2 லைன் பேசியிருக்கேன். என்ன பேசினேன்னு கேக்குற? என்ன கேட்டேன்னு சொல்லுடா. இல்ல வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருக்கியே அதான் கேட்டேன். அதுவா, இன்னைக்கு கோயம்பேடுல ஒரு ஷூட் இருந்துச்சா, வெளியில வந்து பார்த்தா ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு போன், மன வாழ்க்கைன்னு ஒரு புது ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்களாம். அதுக்கு நான் தான் இன்சார்ஜ். சேனல்ல இருந்து உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. எந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாலும் உன்னை தான் இன்சார்ஜா போடுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் பொறாமையே. ஏன் டிஆர்பி ஏறிட்டு இருக்கு. மன வாழ்க்கைன்றது ஒரு நல்ல கான்செப்ட். ரிலேஷன்ஷிப்ஸோட பிஹேவியர், அவங்களோட உறவுகள் பிரிவுகள், இத பத்தி தான் இந்த ப்ரோக்ராமே. ஏன்டா சிரிக்கிற? இல்ல உறவுகள் பிரிவுகள் ரிலேஷன்ஷிப் பத்திலாம் பேசுனேல, அதெல்லாம் கரெக்ட் தான். யாரு யாரை எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவ யாரை யாருக்கிட்ட எப்ப மீட் பண்ண வைக்கணுமோ அப்ப கரெக்டா மீட் பண்ண வச்சிருவான். மகேஷ், நீ தத்துவ ஞானியா மாறிட்டு வர.
நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மகி, நான் சம்பந்தம் இல்லாம பேசல. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னன்னு கெஸ் பண்ண? உனக்கு ப்ரமோஷன் ஏதாவது கொடுத்துட்டாங்களா? ப்ரொமோஷன் எனக்கு. அது அதிசயம் இல்ல, அதிர்ச்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. அவரு உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். எனக்கு வேண்டப்பட்டவரு உன்னை பார்க்க வந்தாரா? யாரு? என்னன்னா என்ன இல்ல, அஸ் ஆபீசரா வேற வழியே இல்லாம என்ன பார்க்க வந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ஷாக்கு, அவருக்கு டபுள் ஷாக்கு. யாருன்னு சொல்லு பாப்போம். ஒருவேளை சித்துவா இருக்குமோ? சித்து லோன் அலைவாரே தவிர லோன் வாங்க மாட்டாரு. யாருக்கும் ஷூரிட்டி கழுத்தும் போட மாட்டாரு. ஏன்னா சித்து கில்லாடியாச்சே. வேற யாரு சொல்லட்டுமா? வந்தவரு மரியாதைக்குரிய என்னோட மாமனார், அன்புள்ள உன்னோட அப்பா மிஸ்டர் மாதவன், பாலக்காட்டு மாதவன். எங்க அப்பா உன் ஆபீஸ்க்கு வந்தாரா? உன்னை வந்து பார்த்தாரா? உன்கிட்ட பேசினாரா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். மீ டூ. என்னாலே நம்பவே முடியல. அவருக்கு வேற வழியே இல்லை, என்கிட்ட வந்துதான் ஆகணும், என்கிட்ட பேசிதான் ஆகணும். அவர் நிலைமை அப்படி. கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார் மகி இப்படிலாம் நடக்கும்னு. அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். அதான் வேண்டான்னு விரட்டின உறவுன்னு கூட பார்க்காம வந்து உன்கிட்ட பேசினாரு. ஆமா, என்னவா அவருக்கு? பாவம், அவர் ஏதோ ஏடா கூடமா மாட்டிக்கிட்டாரு போல. பெரிய தலைவலி. என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவர் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அவர் ஆபீஸ்ல யாருக்கோ ஹவுசிங் லோனுக்காக ஷூரிட்டி போட்டிருக்காரு. அவன் ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு, ஏமாத்திட்டு ஓடிட்டான். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 30 lakhs பே பண்ணணும். வேணும், நல்லா வேணும். தான் பண்றது மட்டும்தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருந்தாருல, கடவுளா பார்த்து கொடுத்த பனிஷ்மெண்ட் நல்லா வேணும். என்ன மகி இப்படி பேசுற? அவரு உன் அப்பா, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சவரு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா. ஏன்டா ஃபீல் பண்ணோம்? எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அவர் நம்மள மதிச்சாரா? எக்கேடோ கெட்டு போங்க தானே சொன்னாரு. மகி, எதை எதோட கம்பேர் பண்ற? தட்ஸ் பியூர்லி பர்சனல். பட் இது அபிஷியல்மா, இது வேற. பர்சனல் வேற அபிஷியல் வேறன்னு எனக்கும் தெரியும். அவர் பிரச்சனையை அவரே பாத்துக்கிட்டோம் விட. அவர் பிரச்சனையை அவர் தாமா பார்க்கணும். அதுக்காக நானா பணம் கட்ட முடியும்? அவரோட பிரச்சனை என்னன்னு ஜஸ்ட் ஃபீல் பண்ணேன், அவ்வளவுதான். அவர் தானே ஷூரிட்டி கழுத்து போட்டாரு. யார்ட்டையாவது கேட்டாரா? இல்ல வீட்ல யாரையா கன்சல்ட் பண்ணாரா? அவரா போட்டாரு, அவரா பிரச்சனையை அனுபவிக்கட்டும். மகி, இல்ல மகி, என்னால ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்ண போற? ஷூரிட்டி அவர் பேர்ல இருக்கிறத உன் பேருக்கு மாத்திக்க போறியா? இல்ல அவர் கடன் பட்டிருக்கிறத உங்க அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி அதை அடைக்க போறியா? எதுவுமே இல்ல, இம்பாசிபிள். as an ஆபீஸ் இன்சார்ஜ் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். இங்க பார் மகேஷ், நான் சொல்றத கேளு. ஒழுங்கா இந்த வேலையை உன் மேனேஜர்கிட்ட விடு. அவர் பாத்துக்கிட்டோம், நீ இதுல தலையிடாத. அது நல்லது இல்ல மகி. ஒரு மருமகனா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. அவர் என்னோட ஆபீஸ் கிளையண்ட். ஒரு ஆபீஸ் கிளையண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட டியூட்டி. அவர் நினைச்சா அந்த அமௌண்ட்டை ஈஸியா பே பண்ணலாம். அதான் அவ்வளோ சொத்து வச்சிருக்காரே. தோ மெட்ராஸ் வீடு. சித்துவை ஏமாத்தி தானே அனுபவிச்சுட்டு இருக்காரு. வித்து பணத்தை கட்டட்டும். பாவமா, இந்த மாதிரிலாம் பேசாத. அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமேன்னு பாக்குறேன். இங்க பார் மகேஷ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். நீ அவர் மேல அன்பு காட்டணும்னு நினைக்கிற. ஆனா அவர் உன்னை அவமானப்படுத்தினவரு, மறந்துடாத. மாமனாரா மாமனார், அப்படியே அன்பு பொங்கி வழியறது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்.